மோடிக்கு பயந்து கொண்டு தான் எனக்கு வணக்கம் சொல்றதுக்கே அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. டிவி ஃபோபியா இருக்கு. தன்னை டிவியில காட்டணும், தனக்கு மோடி அவர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். காங்கிரஸினுடைய முக்கிய பிரதிநிதியா வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஆசை இருக்கா? பேசிட்டு கண்ணடிக்கிறார் ஒரு அமைச்சரை பார்த்துட்டு, அப்புறம் போய் மோடியை கட்டி பிடிக்கிறது, அப்புறம் பக்கத்துல இருந்த செக்யூரிட்டிக்கும் கை கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வெளியில மோடி கொடுக்கல இவர் கொடுத்தாருங்கிறாங்க. தாயார் ஒரு கேத்தலிக், ரோமன் கேத்தலிக். இவருடைய தங்கை பிரியங்கா ராபர்ட் வாத்ராவை திருமணம் செய்த கேத்தலிக். இப்போ ராகுல் காந்தி நான் இந்துன்னு சொல்லிக்கிறேன், அவர் ஹிந்துவா? ஸோ பெண்களுக்கு கட்சியிலேயே பாதுகாப்பு இல்லை. காங்கிரஸ் கட்சி உள்ள திமுக இடுப்பு கள்ளி திமுக நடுவில் ட்வீட் ஆனது உங்களுக்கு பார்லிமெண்ட்ல பதவி ஏற்கிறப்ப திமுக எம்பிகள் உதயா வாழ்கிறாங்க. சரி, அதுவாவது பரவாயில்லன்னு சொன்னா 2-3 பேர் ஏவா வேலு வாழ்க அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் அதாவது இதுவும் நான் முன்னாடி சொன்ன அந்த கூத்தாடுதல் தான். நாங்கள் அவரை கடவுளாக பார்க்கறதுக்கு கூட ரெடி, ஆனால் கடவுளுக்கு உண்டான ஒரு தகுதி மோடிக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. நீங்கள் மோடியை திட்டுறது இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது உன்னுடைய கொள்கை. அது எதுக்கு நீ பார்லிமெண்ட்ல சொல்லலாம்? அப்புறம் தேர்தல் நேரத்தில் மாத்திரம் என் மனைவி பூஜாரியை வச்சிருந்தா நீ பேச. திராவிடங்கிறது மூடத்தனமான ஒரு பண்ணையாரியம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய நேர்காணல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை தொடர்ச்சியாவே நம்ம அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேற்று நடந்த நாடாளுமன்ற விவகாரம் தொடர்பா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று நாடாளுமன்றத்துல நடந்த ஒரு விவாதம் தான் இந்தியா முழுக்க பேசும் பொருளா இருக்கு. அதுவும் ஊடகங்கள்ல நேற்று மதியத்திற்கு பிறகு இப்ப வரைக்குமே ராகுல் காந்தி இப்பதான் எதிர்கட்சி தலைவரா ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் சபாநாயகர்லேருந்து பாஜக உறுப்பினர்கள் வரைக்கும் யாரையுமே கேள்வி கேட்கறதுக்கு விட்டு வைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் நேற்று நடந்த அந்த ஒரு நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, 2-3 விஷயம். அதாவது சட்டமன்றம் இல்லை நாடாளுமன்றம்னா ஒரு வழிமுறை இருக்குது. எஸ்பெஷலி நாடாளுமன்றம் வருடத்திற்கு முதல் முறையோ இல்லை புது ஆட்சி வந்தப்புறம் வர முதல் கூட்டத்தொடருங்கிறது ஜனாதிபதி உரைக்கு நன்றி உரை வாசிப்பார். இந்த கவர்மெண்ட் இனிமேல் என்ன செய்ய போகுதுன்னு புது கவர்மெண்ட்டோ இல்லை வருஷம் இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஜனவரியில் அதை மட்டுமே தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த முதல் கூட்டத்தொடரில் அவங்கவுங்க பதவி ஏற்கணும். பதவி ஏற்ற பிறகு ஜனாதிபதி பேசிய பிறகு ஜனாதிபதி உரைக்கு நன்றி அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து பேசலாம். அதில் ஜனாதிபதியே இந்த நீட்டை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறார்? நீட்டை பற்றி பேசணும்னு கலாட்டா பண்ணுறார். அப்போ என்ன சொல்கிறார்? கலாட்டா அப்படிங்கிற வார்த்தை எப்படி சார் பயன்படுத்த? கேள்வி கேட்பதுங்கிறது உரிமை இல்லை, அதுதான் சொல்கிறேன் சார். நீங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரைஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் இதில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கிற காலத்தில் அது நடக்காது. உங்களுக்கு வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறையை மீறி நான் திருப்பி இதை பத்தி பேசுவேன், அந்த உரைக்கு நன்றி கூறுற வகையில பேச மாட்டேன்னு சொன்னால் அது முறை தவறி நடக்கிறது. முறை தவறி நடக்கிறது நான் என்ன சொல்றதுன்னு உங்களாட்டாங்க சொல்லாம. இன்னொன்று, இப்போ ஒரு கோயிலில் விழா நடக்குது. அந்த விழாவில் இன்னைக்கு மக்கள் கூட்டம் வரணுங்கிறதுக்காகவும் செலவு கணக்கு எழுதுறதுக்காகவும் இசை நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சின்னு போட்டுட்டு ஏழை பெண்களை வச்சுக்கிட்டு குட்டப்பாவாடை போட்டு கரகாட்டம்லாம் ஆடிட்டு, அதுவும் இந்த 1-2 பக்தி பாட்டை போட்டுட்டு முன்னாடி சினிமா பாட்டை போட்டு ஆட வைக்கிறாங்க. அந்த ஏழை பெண்கள் தனக்கு வசூலுக்கு பண்ணுற மாதிரி இவருக்கு டிவி சேனல் பார்க்குதுன்னு அங்கே கூத்தாட்டம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறார்? போய் சபாநாயகர் பிரதமர் அவர் வந்தால் வணக்கம் செய்து வாழ்த்தி விட்டு வணங்குகிறார், என்னை பார்த்தால் சரியாக நிற்கிறார். அதுதான் நடைமுறையே. உங்களுக்கு அவர் இவரை விட சீனியர். அவர் தெளிவாக சபாநாயகர் பேசும்போது அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தை, மோடிக்கு பயந்து கொண்டுதான் எனக்கு வணக்கம் சொல்றதுக்கே அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. சார் இது அதான் சொல்றேனே, இவர் இவருக்கு டிவி ஃபோபியா இருக்கு. தன்னை டிவியில காட்டணும், தனக்கு மோடி அவர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். காங்கிரஸினுடைய முக்கிய பிரதிநிதியா வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஆசை இருக்கா? சார் போன இதுல பாத்தீங்கன்னா பேசிட்டு கண்ணடிக்கிறார் ஒரு அமைச்சரை பார்த்துட்டு, அப்புறம் போய் மோடியை கட்டி பிடிக்கிறது. இது எதுவுமே நாடாளுமன்ற ஒண்ணுமில்லை. இந்த முறை பதவி ஏற்கிறப்பவே பதவி ஏற்ற உடனே கையெழுத்து போட்டுட்டு போய் இவருக்கு கை கொடுக்கணும்.
ம். இவர் கை கொடுக்காம போயிட்டார். அப்புறம் அங்க இருக்கிறவங்க சொன்ன உடனே இவருக்கு கை கொடுத்துட்டு, அப்புறம் பக்கத்துல இருந்த செக்யூரிட்டிக்கும் கை கொடுத்துட்டு வந்துட்டு, அப்புறம் வெளியில மோடி கொடுக்கல, இவர் கொடுத்தாருங்கிறாங்க. இவர் முதல்ல கொடுக்க வேண்டிய நடைமுறையை செய்யாம அதுக்கப்புறம் தேவையில்லை திருப்பி இன்னொரு தடவை அவருக்கு கை கொடுக்க சொல்லுவாங்களான்னு. என்ன செய்ய போறோம், நம்ம எங்க போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வரணும். இவருக்கு எதுலையுமே விருப்பம் இல்லை. இந்த 10 வருஷத்துல இவர் 240 முறை வெளிநாட்டுக்கு போயிருக்கார். இதுல பெரும்பாலானவை கவர்மெண்ட்டுக்கு சொல்லல. அவருக்கு வந்து இசட் செக்யூரிட்டியில இருக்கிறவர். அப்போ நீங்க எங்க போறீங்க, எங்க பண்றீங்கன்னு சொல்லணும். இப்ப எதிர்கட்சி தலைவர்னா பல்வேறு பொறுப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட கேபினெட் அமைச்சருக்குரிய எல்லா அந்தஸ்தும் உண்டு. அப்படி இருக்கிறப்ப இவர் இந்த மாதிரி நடந்துக்கிறது சரியில்லை. சபாநாயகர் மிக தெளிவா இங்க பயந்ததுன்னா என்னங்க அர்த்தம்? இப்ப உட்காந்து என்னது சட்டசபையில பார்லிமெண்ட்ல பதவி ஏற்கிறப்ப திமுக எம்பிகள் உதயா வாழ்கங்கிறாங்க. சரி, அதுவாவது பரவாயில்லன்னு சொன்னா 2-3 பேர் ஏவாவேலு வாழ்க அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் அதாவது இதுவும் நான் முன்னாடி சொன்ன அந்த கூத்தாடுதல் தான். நீங்க வந்து இது எதுவுமே ரெக்கார்ட்ல போகாது. அவங்க நீங்க ஓத் எடுக்கிறப்ப எழுதி கொடுத்துருவாங்க. அதுல 2 விஷயம் மாத்திரம் தான் ரெக்கார்ட்ல ஆகும். இவர் கடவுளின் பெயரால் எடுத்தார், இல்லாட்டி இவர் வந்து உண்மையின் பெயரால் எடுத்தார். இது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். நீங்க மற்ற எந்த கூவர்ஸும் ரெக்கார்ட் ஆகாது. ஜெய்பீம் கூவினாலும் சரி, இது ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலும் சரி, பாரத் மாதா கி ஜி சொன்னாலும் அவங்க சொன்னாலும் சரி, இன்னும் ஒருத்தர் இந்திய தேசத்துக்கு இறையாண்மை பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டேங்கிறவர் ஜெய் பாலஸ்தீன் ஒருத்தர் கத்துறாரு. இவங்க இன்னொன்று யார் நம்ம தயாநிதி என்ன சொல்றாரு உட்காந்து, என்னது தமிழ் வாழ்க, அடுத்தது ஈவேரா வாழ்கன்னு சொல்றாரு. தமிழ் ஒழிப்பதற்கே திராவிடம் அப்படின்னு கொள்கையா கொண்டவர் ஈவேரா. அண்ணாதுரை ஆட்சி செஞ்சப்போ உங்களுக்கு வந்து உலக தமிழ் மாநாடு 2வது தமிழ் மாநாடு நடத்தினார். உடனே தமிழ் ஏன் காட்டுமிராண்டி பாஷைன்னு ஒரு புக்கு போட்டார். ஸோ அதுல வேற எந்த வழியிலையும் பிழைக்க முடியாதவன் தான் தமிழை வச்சு பிழைப்பான் அப்படின்றார். இன்னொரு இடத்துல எழுதுறார், என்னுடைய கல்லூரியிலிருந்து படித்து வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு தமிழை போற்றுவது தவறு அப்படின்னு. இப்படிப்பட்டவரை தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு ஈவேரா வாழ்கன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் உதயநிதி, இளம் தலைவர் உதயநிதி வாழ்க. இப்ப நீங்க திமுக போஸ்டர்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்னு எழுதுவாங்க. அது ரொம்ப காலமாவே இருக்கு. இல்ல சார், அப்ப உதயநிதி வந்து இவருடைய மாமா, தயாநிதி பெரியவர், அவருடைய மாமா. ஸோ அவர் எப்படி வாழ்த்தலாம்? நீங்க அந்த லாஜிக். திராவிடங்கிறது மூடத்தனமான ஒரு பண்ணையாரியம். அவங்கள வந்து வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்னா மூத்தவரான இவர் எப்படி இவர் வாழ்த்தலாம்? ஆசீர்வதிக்கிறேன்னு வேணா சொல்லலாம். ஸோ இதுதான் பிரச்சனை. அதாவது இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, தனக்கு இந்தியா ஃபுல்லா லைம் லைட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே நேரத்துக்காக பேசுறாரு. அடுத்தது என்ன பேசுறாரு உட்காந்து, என்னது இந்துக்கள் எல்லாம் வயலன்ஸை நீங்க இது பண்றீங்கன்றார். முதல்ல ஒன்று எடுத்துக்கணுங்க, வயலன்ஸ்னா என்ன? ஹிந்துங்கிற வார்த்தைக்கே ஹிம்சை தூன்னு அர்த்தம். ஹிம்சையை தவிர்ப்பவர்கள் இந்துக்கள். இந்த உலகத்துல யூதர்கள் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஐரோப்பா முழுக்க அவர்கள் தாக்கப்பட்டார்கள். ஹிட்லரால் 30 லட்சம் பேர் கொல்லப்பட்ட 60ன்னு சொல்லுவாங்க. பட் அங்கே 60 லட்சம் பேர் இல்லைங்கிறது தெளிவாக இப்போ ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த யூதர்கள் என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா, இந்த நாங்கள் உலகம் முழுவதும் நாங்கள் பரவி போயிருந்தோம், எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் வாழ விடவில்லை. 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை நாங்கள் அவர்கள் கூறிய கிறிஸ்தவ இயேசுவை, மனிதனை, இறந்த மனிதனை கடவுளாக்கும் அந்த மதத்தை ஏற்காததனால், அவர்கள் கூறிய அந்த கட்டுக்கதை சுவிசேஷ கதைகளுக்கு நாங்கள் ஆதாரம் கொடுக்காததனால் எங்களை குடிசைகளில் சேரிகளில் தள்ளி நாங்கள் பாடுபட்டோம். நாங்கள் யூத மதம் தினர் என்பதற்காக ஒரு சிறிதளவு கூட மத பிரச்சனை இல்லாமல் சுயமாக வாழ விட்டது எங்களை இந்தியாவில் மட்டுமே அப்படின்னு 1948 இஸ்ரேல் உருவான பிறகு கொச்சின்லையும் சில பகுதிகளிலும் இருந்த பாம்பேலாம் இருந்த யூதர்கள் போனப்ப சொன்ன வார்த்தை. ஸோ உலகத்திலேயே அடுத்தது பார்சி மதம்னு எடுத்துக்கோங்க, ஈரானில் இருக்கிற மதம். ஈரானில் தோன்றிய மதத்தில் இன்னைக்கு ஈரானில் ஒரு பார்சி கூட கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அவங்க அதாவது அந்த மதங்கள், அதாவது அவர்கள் மனிதர்கள் உருவாக்கிய பைபிள் குரான் மதங்கள், என்னுடைய மதத்தை ஏற்காவிட்டால் உனக்கு மோட்சம் கிடையாது, மாறாவிட்டால் உன்னை கொல்லலாம் அப்படின்னு 2 மதத்து புக்லையும் இருக்கு. ஓரளவுக்கு பைபிள் வந்து அரசு உதவிப்பிலேருந்து செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம், மதச்சார்பற்றன்னு. அந்த மதச்சார்பற்றங்கிறது ஏன் வந்தது என்றால், உங்களுக்கு ஆட்சி மீது சர்ச்சு கட்டுப்பாடு இருந்தது. இங்கிலாந்தில் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்போ சர்ச் எடுத்த உடனே கேத்தலிக்கை வெளியேற்றிட்டு ஆங்கிலிக்கன் ஒரு புது சர்ச்சை உருவாக்கினார். அதுக்கப்புறம் ப்ராட்டஸ்டன்டிசம்னு வந்தது. ஸோ சர்ச்சை
ஆட்சியின் மீதான கண்ட்ரோலை நீக்கணுங்கிறது தான் செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையுடைய அடிப்படையே. இதுக்கு அடுத்தது பார்த்தா இன்றைக்கும் கூட ஜெர்மனியில் வாங்கப்படுகிற டாக்ஸ்ல சர்ச்சுக்கு ஒரு பகுதி போகுது. ஸோ இந்தியாவில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால ஸோ இன்னொன்று சுவாமி தயானந்தா சொல்லியிருப்பார், மதம் மாற்றம் என்பது மிகப்பெரிய வயலன்ஸ். கடவுள் மனிதனை படைத்தார். இன்னும் பைபிள் படி பார்த்தீங்கன்னா கடவுள் மனிதனை தன்னுடைய உருவில் படைத்தார் அப்படின்னு தான் வசனம் வருது. மனிதன் என்பவன் இறைவனின் ஆலயம் அப்படின்னு பவுல் எழுதியிருக்கார். அப்படி இருக்கிறப்ப எப்படி மதம் மாற்றத்தை அதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? இப்போ இதையே நீங்கள் சொன்னீங்க, மணிப்பூருக்கு மோடியும் அமித்ஷாவும் போகலை அப்படின்னு சொல்றாரு. ராகுல் சொன்னார். அதான் நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். இப்ப ராஜஸ்தான்ல இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பெரிய செய்திகள்ல இந்தியாவிலேயே மிக அதிகமாக எஸ்பெஷலி எஸ்சி பட்டியல் ஜாதி பெண்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது ராஜஸ்தான்ல நடந்தது. இவர் ஏன் போல? அங்க இப்போ அவங்க போல இவங்க போல இல்ல, மணிப்பூருடைய யாரு போகலனாலும் அது தப்பு தான் சார். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஐபி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பண்ணப்படுகிற செக்யூரிட்டிகள் இப்போ ஒன்றுமே இல்லை. சீமான் போகலை, பட் ஐ திங்க் சாட்டை துரைமுருகன் போனார். அந்த நம்ம கள்ளக்குறிச்சி கருணாநிதிபுரம் சொல்கிறது இன்னும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கருணாபுரத்துக்கு போனப்போ அவரை தாக்குனாங்க, யாரோ அடிச்சிட்டாங்கன்னு வந்தது. அங்கே அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சொந்தக்காரங்க செத்து இருக்காங்க. அவங்கள இங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமா? எங்கேயுமே தேவையான மருந்து இல்லை. அந்த முறிவு மருந்துகள் உடனடியாக கொடுக்கப்பட்டிருந்தால் பல பேர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம், பல பேர் கண்ணு காப்பாற்றப்பட்டலாம். அந்த நேரத்தில் போய் விஐபிஸ் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஹோம் மினிஸ்டரோ வராருன்னா இருக்கிற எல்லா அதிகாரிகளும் அவங்கள பார்க்க போயிடுவாங்க. ஸோ மணிப்பூருங்கிறது மிகச்சிறிய மாநிலம். அங்கே இருக்கிற பிரச்சனைகளை விட அதிகமான பிரச்சனை வெஸ்ட் பெங்காலில் நடந்துட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் நேற்றுக்கு ஒரு மிகப்பெரிய வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. ஒரு இஸ்லாமிய பெண் திருமணம் கடந்த ஒரு இவங்க பாஷையில் சொன்னால் கள்ளக்காதல், திருமணம் கடந்த உறவில் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டவன நடு ரோட்டில் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. கல் எடுத்து அடிச்சு விரட்டி ரோட்ல விரட்டி அடிச்சு இந்த வீடியோ அதை மடைமாற்றம் பண்ணதுக்கு தான் ராகுல் காந்தி இதை பேசினாரான்னு தெரியல. பிரச்சனை என்னன்னா எல்லா மதங்களும் தன்னோடது மாத்திரம்தான் உண்மை அப்படின்னு நினைக்கிறது தான் உலகம் ஃபுல்லா இருக்கு. இதுல ஒரே ஒரு மதம், எல்லா மதங்களும் சமம் அப்படின்னு நினைக்கிறதுனா அது இந்து மதம் மட்டும்தான். அதாவது நீங்க ஒரு மலை மேல ஏறுறீங்க, அந்த மலையில எந்த பக்கம் வேணா ஏறினாலும் மேலதான் போக முடியும். இதுதான் இந்து மதத்துடைய தத்துவம். இல்லாட்டி எல்லா நீரும் கடலில் போய் கலக்கிறது. ஆனால் அதை கிறிஸ்துவமோ இஸ்லாமோ ஏத்துக்கல. ஸோ அவங்க மதம் மாத்துறதுங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வெஸ்ட் பெங்காலில் உங்களுக்கு இந்த தேர்தலில் பாஜக தோற்றுது. போன முறை 19 வாங்கினவங்க இந்த முறை 11 குறைஞ்சிருக்கு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா டீப் ஹைதருங்கிறவர் எழுதியிருக்காரு, 3 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவருக்கு ஹார்பர் காலின்ஸ் தான் 3 வந்திருக்கு. முதல் புக்கு மார்ஜாபி அப்படிங்கிற இடத்துல இது கம்யூனிஸ்ட் ஆட்சியில் உங்களுக்கு முஸ்லீம் கம்யூனிஸ்ட ரவுடிகள், மார்க்சிச ரவுடிகள் பங்களாதேஷிலிருந்து வந்த தலித் இந்துக்களை படுகொலை செய்தது பற்றின புக்கு அது. இன்னொரு புத்தகம் பங்களாதேஷில் என்னென்ன பிரச்சனை வந்தது, பார்ட்டிஷன் அப்போ. 3வது புக்கு 2021 தேர்தல் முடிந்த பிறகு இது எங்கெல்லாம் பாஜக ஜெயிச்சுது இல்லை நமக்கு ஓட்டு போடலைன்னு சொல்லி டிஎம்சி குண்டர்கள் போய் பிரச்சனை பண்ணாங்க. இந்த முறை அந்த பிரச்சனை வேண்டாம் தான் பாதி 8ல் ஓட்டு போடல. ஸோ இதுதான் நீ ஹிந்துக்களை பார்த்து சரி. இப்போ ராகுல் காந்தி நான் ஹிந்துன்னு சொல்லிக்கிறார். அவர் ஹிந்துவா? எனக்கு சொல்லுங்க, அவர் ஹிந்துவா? சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க. ரைட். அவர் 2012 பிராமண சமாஜம்னு மீட்டிங் ஒன்று யூபியில் நடக்குது. யூபியை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் 13-14%. ஸோ அந்த ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக அப்போ அவர் காங்கிரஸ் செக்ரட்டரியாக தான் இருந்தார். ஸோ நான் காங்கிரஸ் செக்ரட்டரி என்பது 2ஆம் இடம், நான் முதலில் ஒரு பிராமணன் அப்படின்னு பேசினார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டால் இன்றைக்கும் கிடைக்கும், நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் தரேன். இதற்கு பிறகு உங்களுக்கு குஜராத் எலெக்ஷனுக்கு முன்பாக ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா ஸ்டைல் எடுத்தார். அப்போ ஏதோ ஒரு பெரிய கோயிலுக்கு போன உடனே நான் காஷ்மீரி பண்டிட், காஷ்மீரி பிராமணன், கவுல் பிராமணன், என்னுடைய கோத்திரம் தத்ராத்திரேய கோத்திரம்னார். இது முடிஞ்சு ஒரு 10 நாள் ஒரு வாரம் கழிஞ்சு குஜராத்தில் சோம்நாத் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ அவரோடு வந்த காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இவரையும் அகமது பட்டேலையும் கூட்டிட்டு போறப்ப அவங்க 2 பேரையும் நான் ஹிந்துஸ்ங்கிறவங்க, நான் சோம்நாத் கடவுளை வணங்க வந்துள்ள நான் ஹிந்துங்கிறல இவங்க 2 பேரையும் எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய தாயார் ஒரு கேத்தலிக், ரோமன் கேத்தலிக். இவருடைய தங்கை பிரியங்கா ராபர்ட் வாத்ராவை திருமணம் செய்த கேத்தலிக். ஸோ இவர் ஹிந்துன்னு எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. தந்தையோட எடுத்துக்கிட்டா சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது.
இல்ல அவர் அதை சொல்லிக்க வேண்டாமே. இப்ப தந்தையுடையது தான் வரும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்திரா காந்தி மணந்தது பார்சியை. ஐ மீன் ஃபெரோஸ் காந்தி, ஃபெரோஸ்னா அவருடைய பேர். ஸோ அவர் பார்சி. ஸோ அதனால ஃபெரோஸ் கேண்டின்னு வரும் அவருடைய பேர், காந்தி கிடையாது, கேண்டின். ஸோ ஃபெரோஸை அப்போ ஃபெரோஸுடைய மகன் வந்து ராகுல், ஐ மீன் ராஜீவ் வந்து உங்களுக்கு தன்னை பார்சின்னு சொல்லிக்கணும். ஸோ தந்தையுடைய மதத்தை அவர் எடுத்துக்கல, தாயாருடைய மதத்தை எடுத்துக்கிட்டாருன்னா இவர் கேஸில் உள்டா தாயார் வந்து இது. ஸோ இது வந்து இவர்கள் எதுக்கு இது இப்போ கோயிலுக்கு போகிற பழக்கம் உனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்திக்கு ஏன் இந்த எலெக்ஷன்லலாம் கோயிலுக்கு போகல? தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறைக்கு வந்திருக்காரு? அதாவது ஏன் இந்த அயோத்திக்கு அந்த கூட்டத்தப்ப வரல? அதுக்கப்புறம் இப்போ எத்தனை மாதம் ஆச்சு? சரி, அந்த டயத்தில் போனால் பிஜேபிக்கு மதிப்பு கிடைச்சிரும் மீன் அவங்க கட்டிட்டாங்கன்னா இது வரைக்கும் போகலை. ஸோ உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் சோனியா காந்தியுடைய செக்ரட்டரியேட்டில் இருந்த ஒரு முக்கியமான தலைவர் ஆச்சாரியா, ஐ மீன் பிரமோத் கிருஷ்ணன், அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்த செய்திப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த தீர்ப்பை, அதாவது அந்த இடம் அயோத்தி சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோயில் கட்டலாம்னு கொண்டு அந்த தீர்ப்பை எதிர்த்து சட்டமோ இல்லை வழக்கோ போடுவேன்னு சொன்னதாக அவர் சொல்லியிருக்கார். சரி, அங்கேயே காங்கிரஸில் ராதிகா கேரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானை சேர்ந்த அகில இந்திய செய்தி தொடர்பாளர், அவர் வந்து அயோத்தி நடந்தப்போ அயோத்திக்கு போகிறாரு, அதுக்கு ட்வீட் போடுறார். காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அவரை வந்து ட்ரோல் பண்ணி அப்படி கஷ்டப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பாரத் ஜோடா யாத்ரா அப்படின்னு இவர் நடத்தினப்ப, இவர் அங்கே சத்தீஸ்கர் போனப்ப அவரை மொலஸ்ட் பண்ணப்போ அவர் சத்தீஸ்கர் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர்ட்டையும். இங்கே வந்து ராஜஸ்தானை சேர்ந்த தன்னுடைய தலைவர்கிட்டையும் சொன்னால் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஸோ பெண்களுக்கு கட்சியிலேயே பாதுகாப்பு இல்லை. காங்கிரஸ் கட்சி உள்ள ஐ மீன் திமுக இடுப்பு கள்ளி திமுக நடுவில் ட்வீட் ஆனது உங்களுக்கு பாஜக ரொம்ப சேஃப்டியா இருக்காங்களா சார்? அரசியல் கட்சின்னு சொன்னீங்கன்னா பொது வாழ்க்கையில் வரப்போ சில பிரச்சனைகள் வரும். ஆனால் மற்ற இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீட்டிங் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மிக மிக அதிகமாக மதுவை எதிர்ப்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ஐயாவும் சின்ன ஐ மீன் அன்புமணி ராமதாஸும் தான். ஆனால் அந்த கட்சி மீட்டிங் போட்டாலும் அங்கே வெளியில் இது கிடையாது. ஆனால் இது வரைக்கும் எங்கே பாஜக போட்ட இடத்துலையும் பெருமளவில் சரக்கு பாட்டில்கள் இருந்ததாக இல்லை. ஸோ அது அகில இந்திய அளவில் அது இருக்குது, அந்த ஒழுங்கு அட்லீஸ்ட் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். சரி, ஆதரவாளர்னாலும் தவறுன்னு தான் சொல்லிடணும். அதனால சார் சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லா கட்சியிலையும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கனிமொழி அம்மையார் வந்து மீட்டிங் போடுறாங்க இதில் வலசரவாக்கத்துக்கிட்ட, அங்கே ஒரு பெண் காவலரை 2 திமுக தொண்டர்கள் தாக்கி இது பண்ண அந்த போலீஸ் அதிகாரி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க. ஸோ ஒரு போலீஸுக்கு கூட இங்கே பெண் போலீஸுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. சரி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ இல்லாட்டி இவங்க அதுக்கு பேர் என்ன சைதை சாதிக், இவர்கள் மீது அகில இந்திய அளவில் இது விமன்ஸ் கமிஷன் கூப்பிட்டு விசாரணை பண்ணுது, கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் கிரிமினல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா சார்? ஃபஸ்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. உச்சநீதிமன்றம் உங்கள் பொறுப்பை மீறி நீங்கள் பேசினீர்கள், நீங்கள் அந்தந்த மாநிலம் போய் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடலைங்க. வெறுப்பு பேச்சு பேசினால் சுயமோட்டாவாக யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம எஃப்ஐஆர் போட்டு கேஸ் நடத்தணுங்கிறது உச்சநீதிமன்றத்தில். ஸோ இவர்களை பொறுத்து அவர் என்ன பேசினாருங்க? இப்போ இந்துன்னு நான் பெருசாக பேசிக்கிறார்ல, இப்போ அவர் என்னங்க பேசினாரு? இந்து மதத்தை ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னாரு. அவர் குறித்தது இந்து மதத்தை தான்னு சொல்லி அதே மீட்டிங்கில் வீரமணி பேசினார். தமிழக பாடநூல் நிறுவனத்துடைய புத்தகப்புக்குள்ள சனாதனம் என்பது இந்து மதத்தின் இன்னொரு பெயர்னு இருக்குது. இப்போ தமிழக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் அதே கட்சியைச் சேர்ந்தவர், அவர் வந்து இவருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும், அவர் பேசியது தப்புன்னு. அப்போ நீங்கள் இது வரைக்கும் ஒரு நாள் ராகுல் காந்தி அதை பற்றி பேசியிருக்காரு? ராகுல் மாத்திரம் இல்லைங்க, ராஜீவ் காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி 82க்கு ஆந்திராவுக்கு வர்றார். அவர் வந்தப்போ அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுக்குறார் அஞ்சையான்னு சொல்லிட்டு அன்றைய முதல்வர். அது வந்து பதவியிலே இல்லாத ஏற்கனவே வேற ஒரு ஸ்டேட்டில் கர்நாடகாவில் கொடுக்கப்ப அது ரொம்ப கிரிட்டிசிசம் ஆச்சுன்ன உடனே அவர் அங்கே இன்சல்ட் பண்ணுறாரு. அவர் கண்ணில் அழுகையோடு இருக்கார். அதில் உருவானது தாங்க என்டிஆர். ஆத்ம கௌரவம், தெலுங்கு மன ஆத்ம கௌரவம்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு அதில் தான் ஆட்சியை பிடிச்சார்னு என்டிஆர். ஸோ ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த அஞ்சையாவை பப்ளிக்காக இன்சல்ட் பண்ணார். ஆமாம். ஸோ இதுதான் இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு தலித்தை எஸ்டி பிரிவை சேர்ந்தவர் PA சர்மாவை பிஜேபி உங்களுக்கு வந்து கேண்டிடேட்டாக போட்டப்ப இவங்க ஒரு பிராமினை தேர்ந்தெடுத்தாங்க. சரியா? முஸ்லிமான திரு அப்துல் கலாமை 2வது முறை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா திமுக தான் முதல்ல எதிர்த்தது. அவங்களுக்கு காங்கிரஸுக்கு எதிர்க்கிறதுக்கு அவ்வளவு திராணி இல்லை.
உடனே வந்து கலாம் என்றால் கலகம் செய்பவர்னு சொல்லி பேசினது கருணாநிதி தான். சரி, முன்னாடி மூப்பனார் ஒரு தமிழர் வேட்டி கட்டிய தமிழர் பிரதமராக இருந்த வாய்ப்பை கெடுத்ததும் திரு கருணாநிதி தான். ஸோ இவங்களுக்கு பாரம்பரியமே இதுதான். காங்கிரஸ்க்கு வந்து மிக நிச்சயமாக இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு சென்ற முறை 53 இப்போ 99க்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பதை செய்யுங்கள். இப்ப நீட் தேர்வை பத்தி பேசணுங்கிறார். சார், நீட்டை யாருங்க கொண்டு வந்தது? 2010 இந்தியா ஃபுல்லா பொது தேர்வு வேணும்னு கொண்டு வந்தது ஓகே. அது யாருடைய ஆட்சி காலத்துல நடக்குது அப்படிங்கறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. 2017 தேர்தல் நீங்க நீட்டுடைய வரலாறு நீங்க சரியா பார்க்கணும். அதாவது 13 இதை பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அப்ப பண்ணப்ப அவங்க வந்து அதுக்கு ஒரு தனியான முகமை இல்லாம ஒரு இதுக்கு இவங்களுக்கு கொடுத்த உடனே அது செல்லாதுன்னு திருப்பி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஸோ இதற்காக நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்துறதுக்குன்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்து இப்ப அது 2016 இருந்து சுப்ரீம் கோர்ட் தெளிவா நீட்னா என்னன்னு சொன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ நேஷனல். இப்போ இன்னொன்று, இப்போ டெஸ்ட்டுகள் வந்து வேண்டான்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு டெஸ்ட்டையுமே எடுத்துக்கோங்க. இப்போ ஐஏஎஸ்க்கு உங்களுக்கு 7000 போஸ்ட்டுக்கு 15 லட்சம் பேர் எழுதுறாங்க. போன வாரம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்துச்சு. 6000 போஸ்ட்டுக்கு 24 லட்சம், 20 லட்சம் பேர் கட்டியிருந்தாங்க. 6 லட்சம் பேர் இத்தனை பேர் எழுதுறாங்கன்னு கலந்துக்கல, 14 லட்சம் தான். இப்போ இதில் 1.5 லட்சம் பேருக்கு 14 லட்சம்னா அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது கம்மி. தப்பு நடந்தது இந்த வருடம். தேர்வு கொஸ்டின் பேப்பரை சேஸ் பண்ணுறது நம்ம தப்புங்க. என்னுடைய டயத்திலேயே என் தம்பிக்கே கூட மார்க் என்னன்னு அப்புறம் சேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. கொஸ்டின் பேப்பரை சேஸ் பண்ணல. முடிஞ்ச உடனே அவர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு, அவரை பாலிடெக்னிக்லையோ இதுலையோ சேர்க்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா ட்ரை பண்ணேன்னா பை ஃபார்வர்ட் கேஸ்ட்டில் நான் பிறந்ததுனால எந்த காலேஜில் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்னை விட அவர் அந்த டயத்தில் கொஞ்சம் கம்மியாக படிப்பார். அப்புறம் பாலிடெக்னிக் சேர்ந்தவொன்னு நல்லா படித்தார்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மார்க் பேப்பர் சேஸிங்க இதெல்லாம் நம்மளுடைய ஆசையாக இருக்குது. இப்போ என்ன ஐஐடி இப்போ சீஃப் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வர கொஸ்டின் பேப்பரை டைரக்டர் கூட பார்க்க முடியாது. இப்போ லீக் ஆனது எல்லாம் எங்கன்னா எந்த ஸ்கூலில் நடக்குதோ அந்த ஸ்கூல் பிரின்சிபல் தான் கொடுத்துருக்காங்க, நாட்டிலேருந்து வரல. ஸோ தவறு நடந்ததை கண்டுபிடிச்சி தண்டனை. இப்போ கள்ளக்குறிச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, தவறு நடந்த உடனே அந்த போலீஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் நீட்டுக்கு என்ன பண்ணாங்களோ இந்த தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை வரைக்கும் இதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. இப்போ அங்கேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் இதே தான். இதை யாரும் விமர்சிக்கல, நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஸோ இப்போ நீட்டில் கெடுதலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்னால எந்த ஒரு ரிசர்வேஷனும் மாறல. பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்டி, எஸ்சி, எஸ்டிக்குள்ள எதுவுமே அதே அகில இந்திய அளவில் என்ன இருக்கோ அதே இருக்கு. அகில இந்திய அளவில் 50.1% தாண்டி ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. தமிழகத்தில் 69 இருக்குன்னு சொல்லுவாங்க. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரை வருஷம் 50% தான் கொடுக்குறாங்க. 69 வச்சு ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ கேஸ் போட்டால் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. 69 மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல. தமிழ்நாட்டையும் சேர்த்தே சொல்கிறேன். இப்போ நீட் இன்னைக்கு போய் எஸ்ஆர்எம்லையோ விஐடிலையோ போய் பாருங்கள், எந்தெந்த காலேஜ் எல்லாம் இன்ஜினியரிங்கில் நல்ல காலேஜ் 100க்கு 30% 35% தமிழருக்கு மேலே இல்லை. மீதமுள்ள பாதி ஆந்திராக்காரர்களாகவும் மீதம் பாதி இந்தியா ஃபுல்லேருந்து இந்திக்காரர்களாகவும் இருக்காங்க. ஆனால் நீட் வந்த பிறகு தமிழக மாணவர்கள் 85% இருக்கணும், மீதமுள்ள 15 ஆல் இண்டியா கோட்டா. அப்போ எல்லாரையுமே பாண்டிச்சேரியில் இருந்தால் பாண்டிச்சேரி மாணவர்கள்லாம் சேர்க்கணும், தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் சேர்க்கணும், கேரளாவில் இருந்தால் கேரளவங்க தான் சேர்க்கணும். இதுலேயும் சில முறைகேடுகள் நடந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் தாத்தா வீட்டிலேருந்து படித்தேன் அப்படின்னு அதெல்லாம் இப்போ சரிப்பட்டப்பட்டிருக்கு. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 2 வருடம் முன்னாடி தேர்வு எழுதினதுக்கப்புறம் தேர்வு பேப்பரை வச்சு பஸ்லேயோ இதுலேயோ வச்சு எழுத வச்சு மாற்றினாங்க. நம்மளுடைய ஆசை என் பையன் டாக்டர் தான் ஆகணும், என் பையன் ஐஏஎஸ் ஆகணும்னு பெற்றோர்கள் பண்ணுற தவறு. அதில் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ நீட் மெடிக்கலுக்கு இப்போ லா படிக்கிறவங்களுக்கு கிளாட்டுன்னு இருக்குது. லாவோடவங்க மெடிக்கல் கம்மி. இன்ஜினியரிங்கில் ஐஐடி சேரணும்னா இருக்குது. இப்போ இன்ஜினியரிங்கே மற்ற ஸ்டேட்லலாம் என்ட்ரன்ஸ் உண்டு. 10th மார்க். இப்போ 12th உங்கள்கிட்ட 3 தேர்வு இருக்குங்க. ஒன்று சிபிஎஸ்சி இருக்குது, இன்னொன்று ஐசிஎஸ் இருக்குது, ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இருக்குது. இப்போ ஒரே ஆன்சர் ஷீட்டை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அதே ஆன்சர் ஷீட்டை அதே கேள்விக்கு கொடுத்தால் ஸ்டேட் போர்டில் 100க்கு 100 போட்டால் சிபிஎஸ்சியில் 99 போடுறாங்க, ஐசிஎஸ்சில் 97 தான் போடுறாங்க. இப்போ அவங்க 3 பேர் மார்க்கையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஸோ அவங்களுக்கு காமனைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சார், இப்போ நேற்று நடந்த அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆர் ராசா அவர்கள் பேசின ஒரு விஷயம் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் மோடி அவர்கள் தன்னை பரமாத்மா அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சார நேரத்தில் சொல்லியிருந்தாரு. நாங்கள் அவரை கடவுளாக பார்க்கறதுக்கு கூட ரெடி, ஆனால் கடவுளுக்கு உண்டான ஒரு தகுதி மோடிக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்து?
சார் மோடி அந்த அந்த பேச்சில் என்ன பேசினாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அவர் வாரணாசியில் ஒரு போட்டில் ஒரு பத்திரிகை நிருபர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு டைம்ஸ் நவ் கொடுத்தான்னு நினைக்கிறேன். அதில் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன பாவ்நகர் இதில் ஒரு கிராமத்தில் பிறந்து டீ கடையில் இருந்தீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் இப்போ இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டர் ஆகி உலகமே போற்றும் தலைவராக உருவாயிருக்கீங்களே என்ன அப்படின்னு ஒன்று. என் தாயார் இருந்த வரைக்கும் நான் அப்படி யோசிக்கல. பட் தாயார் போன அப்புறம் நான் ஒரு பர்பஸுக்காக இறைவனால் அனுப்பப்பட்டேன் என்று கருதுகிறேன். அவர் சொன்னது நான் கடவுள்லாம் சொல்லலைங்க. இன்னொன்று, இந்து மதத்தை திருவள்ளுவரே பூதங்கள் ஐந்தும் அகத்தே வஞ்ச மனத்தான் அஞ்ச நெஞ்சம் பொய் சொன்னா பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகம். நம்மள பஞ்சபூதங்களால் கட்டி இறைவன் படைத்தார் அப்படிங்கிறது. பைபிள் என்ன சொல்லுதுன்னால், இறைவன் தன்னுடைய உருவத்தில் மனிதனை படைத்தான். மனிதன் வாழும் உடலே இறைவனின் ஆலயம். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற வசனங்க. ஆராசா அப்படி சொல்றாரு சார். ஆராசாவை வந்து அவர் திமுகவில் இருக்கார் சார். அவர் என்ன வேணா, நம்ம சீமான் சொல்றாரு, அவர் என்ன வேணா பேசலாங்க. ஆராசா தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினாரு? தேர்தல் வந்த உடனே என் மனைவி தினமும் பூஜை செய்வாள், என் வீட்டில் ராமர் இதுன்னு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. ஆராசா நீட் பிரச்சனைக்கு திரு எடப்பாடி இது ஆட்சியின் போது தீர்மானம் பாஸ் பண்ணப்ப நான் ஒரு வழக்கறிஞராக சட்டத்தில் அனைத்து அம்சங்களையும் பார்த்து விட்டேன். இந்த தீர்மானத்தினால் எந்த பயனும் இல்லை, இந்த தீர்மானம் பயனற்றது. ஸ்டாலின் நாளைக்கு ஆட்சியை வந்து சூரியனை கீழே கொண்டு வருவேன்னு சொல்றதுக்கு சமம் தான் இந்த பில்லுனார். இப்ப ஸ்டாலின் 2வது தடவை இந்த பில் பாஸ் பண்ணி, இதை பத்தி ஏன் ஆராசா பேச மாட்டேங்க? சரி, ஆராசா என்பவர் பேசுபைவை இது வந்து சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்காருங்க. அவர் பேசிய பல விஷயங்கள் வெறுப்பு பேச்சின் உச்சத்தில் இருக்கும். நான் திருப்பி உங்களுக்கு சொல்றது, தமிழகத்தில் பாஜகவை சேர்ந்தவர்களோ அதிமுகவை சேர்ந்தவங்களோ எதையாவது பேசினா உடனே வழக்கு கைதுகள் நடக்குது. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து வடக்கன்கள், பீடாவாயன்கள், அதுக்கப்புறம் என்னது கக்கூஸ் கடுவத்துக்கு தான் வந்து வடக்கன்கள் வராருன்னு தயாநிதி பேசிட்டா இருக்கட்டும், திரு ஆராசா பேச்சுக்கள் எல்லாம் வெறுப்பு பேச்சின் உச்சமாக இருக்கிறது. சரி, உங்களுக்கு என்ன பேசணும் சார்? நீங்கள் வந்து ஒரு அமைச்சராகவே இருந்திருக்கீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உலக கின்னஸ் ரெக்கார்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் வந்து ஒரு பர்சனல் அட்டாக்காக கொண்டு போகிறாங்க? மோடியை தனிப்பட்ட முறையில் தாக்க இதில் இந்த தேர்தலில் கொஞ்சம் சிறிய சரிவு பாஜகவுக்கு வந்திருக்கு. 2-3 ஸ்டேட்டில் எடுத்துக்காங்க பெரிய அளவில். அதே சமயத்தில் ஒரிசாலேயோ ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ ஈவன் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போன முறை ஜெயிச்சதில் கூட இந்த முறை அதிகமாக இருக்குது. ஸோ இன்றளவில் மோடி மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படுகிறது. பர்சனலாக தாக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் திருக்குறள் நான் உங்களுக்கு கோட் பண்ணிட்டேன். அகர முதல எழுத்தெல்லாம்ங்கிறப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட கல்வி உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றைய பிற. ஸோ உங்களை எப்பயுமே இருக்கும். இது எழுத்து எல்லாம்னு சொன்னால் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப. ஸோ உங்கள்கிட்ட எண்ணுன்னா இப்போ வெறும் ஐகி, ஐ மீன் 1 2 3 கிடையாது. எழுத்துன்னு சொன்னால் ஐகி கிடையாது. எழுத்து எல்லாம்னா நீ கற்ற கல்வி. எழுத்து எல்லாம் உன் கல்விக்குள்ள வியாபித்திருக்கோ. இறைவன் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கார், ஒன்றிலும் இருக்கார். இதுதான் திருக்குறளுடைய அடிப்படையும். ஸோ நீங்கள் திருக்குறளை ஏற்றுக்கிறதா இருந்தால் ஈவேராவை தூக்கி போட்டு தமிழராக இருந்தால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் சொல்லவே கூடாது. அதாவது கற்றதனால் ஆய பயன் என்பது வாளறிவன் நற்றால் துளாரினேன். இன்னொரு குறளில் என்ன சொல்றாருனால், உங்களுக்கு பொறிவாயில் ஐந்தவித்தான் தாளை வணங்கா தலையில் உள்ள குணங்கள் பயமில்லவேங்கிறார். கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் நீ இறைவனை உன் தலையால் வணங்காவிட்டால் உன் கண்ணு, காது, மூக்கெல்லாம் நீ பயன்படுத்தவே இல்லைங்கிறார். ஸோ நீ தமிழனா திருக்குறள் வழி காரணம். அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க மோடியை திட்டுறது இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது உன்னுடைய கொள்கை. அதை எதுக்கு நீ பார்லிமெண்ட்ல வந்து சொல்லலாம்? அப்புறம் தேர்தல் நேரத்தில் மாத்திரம் வந்து என் மனைவி பூஜாரியை வச்சிருந்தா நீ ஏன் பேசுறீங்க சார்? இதெல்லாம் பிரச்சனை. இவங்களுக்கு ஒரே விஷயம், ஒன்று பப்ளிசிட்டி கிடைக்குது. இது ராஜா ஒரு வாரத்துக்கு ஆராசா வாரத்துக்கு 2-3 மீட்டிங்லையாவது பேசுவார். அதுக்கு கிடைக்கிற ஒன்று நெகட்டிவாக பேசினா பப்ளிசிட்டி கிடைக்குது, இல்லை பார்லிமெண்ட்டில் பேசினா இதுக்காக தான் பேசுகிறாங்க. மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே இந்த 70 பேர் கிட்டத்தட்ட செத்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில், அதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. இன்றைக்கும் கள்ளச்சாராய, அதுக்கு அடுத்து திருப்பி திருப்பூர் பக்கத்தில் உடுமலை பக்கத்தில் இன்னும் 2 பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க கள்ளச்சாராயத்தில், ஆனைமலை ரிசர்வில். ஸோ இதை பற்றி பேசாமல் மக்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுக்கள் செய்யப்படுதான்னு பயமாக இருக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.